வணக்கம், இது உங்கள் கோ கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நனைய வச்சுருக்கேன். இது 1 hour ஊற வைக்கணும். 1 hour கழித்து அதை வந்து ஒரு 3 வத்தல் கூட போட்டு மிக்சியில் உப்பு போட வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சொரசொரப்பாக கூட அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ விட்டுக்கலாம். விட்டு ஒரு பல்லாரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கிட்டு, இந்த உருண்டை குழம்புக்கு வந்து இப்படி பச்சையாக அரைச்சதையும் உருண்டையாக உருட்டி போடுவாங்க. நான் வந்து வதக்கி போட போகிறேன். வதக்கிட்டு போடும்போது அது வந்து உருண்டை வந்து வடை மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இந்த எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறதுனால இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கிட்டு, அடுத்து வந்து அந்த 100 கிராம் கடலைப்பருப்பு மிக்சியில் அரைச்சதையும் அதில் போட்டு வத்தல் கூட அரைச்சிருக்கேன். உப்பு போடணும்னு கட்டாயம் இல்லை, ஏன்னா குழம்புல போடும்போது குழம்புல உள்ள உப்பு அதை ஏற்றுக்கும். வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் வதக்கணும், ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. அப்போ உதிராக ஆயிரும். அந்த பசத்தன்மை கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் உருண்டை உருட்டும் போது அந்த பைண்டிங் ஆகி உருண்டை வந்து பிரியாமல் இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க. வதக்கினா உதிராக வந்துடும், உருண்டை பிடிக்கவும் வராது, உருட்டி போட்டால் பிரிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும், அந்த பசத்தன்மை இருக்கணும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து குழம்புக்காக ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த உருண்டையை வந்து இப்படி உருட்டும் போது அது வந்து இப்போது மைதாலாம் பைண்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இதில் உள்ள பசத்தன்மை இருக்கணும். இப்படி உருட்டி நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியிருக்கேன். அதனால் ஒரு 13 உருண்டை வந்துச்சு அந்த 100 கிராம் கடலைப்பருப்புக்கு. இந்த உருண்டையை இப்படி ஒரு தட்டில் உருட்டி ஃபேனுக்கு கீழே ஒரு 1/2 hour அல்லது 45 minutes நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அப்புறம் அந்த உருண்டையோட மேல் பகுதி ஃபுல்லாக கொஞ்சம் காஞ்சிரும். அப்பவும் குழம்புல போடும்போது பிரிஞ்சு போகாது. அதனால் ஃபேனுக்கு கீழே ஒரு 45 minutes வச்சுருங்க. முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு இப்போ ஒரு பேன் வச்சு இதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டு, இப்போ குழம்பு வைக்கிறோம் அதுக்காக நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டு, வெந்தயம் போட்டிருக்கேன் 1 ஸ்பூன், வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணம் இருக்கும், 2-3 அப்படி கீறி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால அதை போட்டு வதக்கிட்டு இருக்கேன். சிலர் வந்து குழம்புக்கு தக்காளி போடுவாங்க, நாங்கள் பொதுவாக தக்காளி போடுறதில்ல. வெங்காயம் வதக்கிட்டு அந்த புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு உள்ள புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்சி வச்ச தண்ணியை விடுறோம். சிலர் ரொம்ப கெட்டியாக கரைப்பாங்க, நான் ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேன். குழம்பு தேவையான அளவு தண்ணியாக கரைச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை விட்டுட்டு குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு ஆன்லைனு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன், இதோட காட்டம் கம்மியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக போடுறேன். நீங்கள் ஒயிட் உப்பு போட்டால் இதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு பொடி ஒரு 1.5 ஸ்பூன். இந்த குழம்பு பொடி வந்து என்னெல்லாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோவில் போடுறேன். குழம்பு பொடி செஞ்சு வச்சுருக்கிறேன், அதை வந்து 1.5 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி. இதுதான் குழம்புக்கு பொதுவாக. 1.5 ஸ்பூன் குழம்பு பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, இவ்வளோதான் இந்த குழம்புக்குள்ளே பொடி போட்டுட்டு, இந்த குழம்பு பொடியிலே நாங்கள் மஞ்சள்லாம் போட்டிருக்கிறதுனால நான் மஞ்சள் பொடின்னு தனியாக போடலை. நீங்கள் என்ன ஒருவேளை சிலர் வந்து மல்லிப்பொடியும் வத்தப்பொடி மட்டும் போட்டு குழம்பு வைப்பாங்க, அவங்க மஞ்சள் பொடி தனியாக போடணும். எங்கள் குழம்பு பொடியில் மஞ்சள் பொடி இருக்கும், அதனால் நாங்கள் பொதுவாக போடுறதில்ல. விரல் மஞ்சள் சேர்த்துருப்போம் குழம்பு பொடியில். அடுத்து நல்லா கொதித்து வரும்போது அந்த ஃபேனு கீழே காய வச்சுருக்க அந்த 13 உருண்டைகளையும் ஒன்றுனா போடுறோம். நல்லா கொதி வரணும், இல்லைன்னா உருண்டை பிரிச்சிடக்கூடாது. நல்லா கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொதிச்சிருச்சு. இப்போ
இப்போ ஃபேனு கீழே வச்ச உருண்டைகளை பார்த்தா அப்படி தெரியும். மேலே உள்ள தோடு ஃபுல்லாக காஞ்ச மாதிரி வெளிப்பகுதி உலர்ந்து இருக்கும். அதனால் உருண்டை பிரியாது. இந்த ஒன்றுனா போடுங்க கொதிக்கிறதுல. இந்த உருண்டை எண்ணெயில் வதக்கி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வடை மாதிரி இருக்கும். சிலர் பச்சையாக வைப்பாங்க, சிலர் வந்து ஆவியில் வேக வச்சு உருண்டையை வேக வச்சு போடுவாங்க குழம்புல. இப்படி செஞ்சு பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும். அடுத்து குழம்புக்கு தேவையான தேங்காயும் ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் மிக்சியில் அடித்து அதையும் இதோடய ஊற்றிடுறது. ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து குழம்பு கெட்டியாகிற வரை, ஏற்கனவே குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் உருண்டை போட்டிருக்கேன். திருப்பி இந்த தேங்காயும் இந்த சின்ன வெங்காயமும் அடித்து ஊற்றி அதோட சின்ன வெங்காயத்தோட வாடெல்லாம் போகிற அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டு குழம்பு ரெடியானோடனே மல்லி இலை போட்டு தாளித்து விட்ருவோம். அதோட குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு மூடி வச்சிட்டேன். குழம்பு ஓரளவு வத்தியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் மல்லியில் தூவிட்டோன்னா அடுத்து தாளிச்சு ஊற்றுறது மட்டும்தான். இதுக்கிடையில் இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். ஹெல்த் டிப்ஸ் வந்து பப்பாளி பழம் பற்றி சொல்கிறேன். இதை வந்து தினமும் சாப்பிட்டா இதே நோய் கொஞ்சம் வராது. அடுத்து செரிமான கோளாறுகள்லாம் இருக்காது பப்பாளி சாப்பிட்டா. நார் சத்து உள்ள பழம் கொலஸ்ட்ராலை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் வந்து புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தினமும் சிறிதளவாவது பப்பாளியை சாப்பிட்ணும். சருமம் வந்து பொலிவுறும் இதை சாப்பிட்டா. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பப்பாளி வந்து சுகர் பேஷண்ட் வந்து டெய்லி 2 துண்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து உருண்டை குழம்பு மல்லியில் தூவியாச்சு. இதுக்கு தாளித்து மட்டும் விட்டுட்டா குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல ஊற்றிடுறோம். எண்ணெய் கொதிச்சிருச்சு. தாளிக்க வேண்டிய ஐட்டம் போட்டு தாளித்து குழம்புல ஊற்றியாச்சு. குழம்பு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்கான ஆள்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching this video.